Hi friends, welcome to Kishorok channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குடம்புளி வைத்து மீன் குழம்பு சுவையாக எப்படி வைக்கலாம் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நான் மீன் ஒரு 1/2 கிலோ மஞ்சப்பாறை எடுத்திருக்கேன். நல்லாவே க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குடம்புளி வச்சு தான் நம்ம மீன் குழம்பு பண்ண போறோம். இது பொதுவாக கேரளால ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படி பண்ணணும், இது அவ்வளவுமே நம்ம போட போறது இல்ல. இதுல இருந்து ரெண்டே எடுத்து கொஞ்சம் சூடு வெந்நீர்ல போட்டு நான் கவரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா தண்ணியில கவரை வச்சிருங்க. இந்த மாதிரி கலர் வரும். ஃபர்ஸ்ட் 2 தண்ணியில வாஷ் பண்ணி அந்த தண்ணி களைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 முறை தேங்காய் எடுத்து துருவி எடுத்திருக்கேன். 1/2 முறை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம என்னெல்லாம் போட போறோம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறமா நல்ல மிளகு கொஞ்சமா போட்டுக்கொள்ளலாம். ஒரு பத்தனம் போல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஏன்டா சின்ன வெங்காயம் இல்லதுனால நான் பெல்லாரி சின்னது ஒரு பாதி இது கட் பண்ணி போட்டுக்கணும். இது இவ்வளோ போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மசாலா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நாம ஒரு பாத்திரத்துல இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து அரைச்சு வச்சிருக்கிற நம்மளோட மசாலையை இதுல சேர்த்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் மீனை. இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்மளுடைய குடம்புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதே இதுல ஊத்திடலாம். அந்த குடம்புளையும் நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி நீளமா கட் பண்ணிருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கேன். இதையும் போட்டு சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை மீன் இதுல போட்டுடலாம். பாருங்க மீனும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது கூட நம்ம இப்ப என்ன சேர்க்க போறோம்னா தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இதுல மேல போட்டுடலாம். இது அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குங்க. நீங்க கரெக்டா 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்ல இருக்கட்டும். பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இதுல ஊத்தி விட்டுடலாம்.
நம்ம இப்ப தாளிக்க போறோம். ஒரு கடாயில வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்தியாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுடலாம். கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், காஞ்ச மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. தாளிப்பு இதில் ஊத்திடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய குடம்புளி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.